ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸோட டே 3க்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்டே வச்சிருக்காரு. இவங்க சொன்ன அவங்க லைஃப்பில் சொன்ன அந்த கதையெல்லாம் வச்சு இதில் வந்து யார் சொன்னது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது, இல்லை யார் வந்து இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருப்பார் போல். அந்த டாஸ்க்கு வந்து பாலாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாலா வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும் முன்னாடி பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியும் வந்து ஒவ்வொரு மாதிரி ஒருத்தங்களோட அதிகமாக தான் இருந்தது, கஷ்டப்படுற மாதிரி. அதில் வந்து பார்த்தா சனம் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு 14 மந்த்ஸ் கழிச்சு தான் எஞ்சி நடக்கவே ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னாங்க. அதே ஆரி ப்ரோ சொன்னது பார்த்தா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவர் சொல்கிறத கேட்டு ஒரு 10 பேர் கேட்டு அதே மாதிரி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து பாலா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் வந்து இந்த 4 பேர்த்த செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்த்தோட பேரை சொல்கிறாரு. அதில் வந்து ரேகா மேம் பேர் இருக்கு, அதுக்கப்புறம் சனம் ஷெட்டி, கேபி, அதுக்கப்புறம் சம்யுக்தா, இவங்க 4 பேர்த்தோட பேரை வந்து சொல்றாரு. சொல்லி முடிச்சதுக்காக பிக் பாஸ் வந்து சொல்றாங்க, இந்த வீக் அதாவது நெக்ஸ்ட் வீக்குக்கான நாமினேஷன் வந்து நீங்க 4 பேர் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக ஆச்சரியமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா அது, அதுக்குள்ளே நாமினேஷனுக்கு வந்து இப்படி செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதோட ப்ரோமோ வந்து முடிஞ்சுது. பாலா மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தவங்களையும் வந்து அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆனது யாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா இருக்கும். அவங்களுக்கு வந்து யார் 4 பேர்த்த வந்து நாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது அதில் வந்து மேஜராக இவங்க 4 பேர்த்தோட பேர் வந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இந்த 4 பேர் இருக்க பட்சத்தில் யார் வந்து நெக்ஸ்ட் வீக் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மோஸ்ட்டாக வந்து பார்த்தா சனம்க்கு வந்து ஒன்றும் பெருசாக வந்து ஒரு பாசிட்டிவாக இல்லை. அவங்க வந்து எல்லாருமே வந்து ஒரு நெகட்டிவாக தான் அவங்க ரொம்ப ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க வந்துட்டு முன்னாடியே ப்ரீ பிளான்டாக வந்து எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அப்படின்னு தான் எல்லாமே ஆடியன்ஸ் எல்லாமே நினைக்கிறாங்க. ஸோ சனம் தான் போவாங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.